இன்றைய வேத வசனம், மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அருமையானவர்களே, நியாயம் தீர்ப்பது தேவனுடைய செயல். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருவார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம நியாயம் தீர்க்காட்டாலும் மற்றவர்களை குறித்து ஈஸியாக தீர்ப்பு சொல்கிறோம்ல, இவன் இப்படி செய்தான், அதனால தான் இவனுக்கு இப்படி நடக்குது, இவன் இப்படி, அவள் அப்படி, இவன் செயல் சரியில்லை, இவள் ரொம்ப மோசமானவா என்று எத்தனையோ காரியங்களை சொல்லிவிடுகிறோம் அருமையானவர்களே. ஆனால் நம்மை பற்றி மட்டும் என்ன நினைப்போம் தெரியுமா? ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தேவனே நியாயாதிபதி. மற்றவங்களை குற்றவாளிகளாக தீர்க்க நமக்கு உரிமை இல்லை. நிறைய நேரம் நம்ம ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு மற்றவங்களிடம் குற்றங்களை கண்டுபிடித்து விடுகிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் ஈஸியாக மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நினச்சிட்டு இல்லை. பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி. இயேசுப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஒருவேளை எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் டக்குன்னு ஒரே நேரத்தில் கர்த்தரால் அவங்கள ரட்சிக்க முடியும். அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. குற்றவாளிகளாக அவர்களை தீர்த்த நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கூட ஏசப்பா குற்றப்படுத்தவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றாரே. மற்றவர்களிடத்திலே குற்றத்தை பார்ப்பீர்களானால் தைரியமாக அவங்க முன்னால் போய் நீ இப்படி செய்தது தவறு, வேதம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, நீ உன்னை மாற்றிக்கொள் என்று பொறுமையாக சொல்லலாம். அப்படி சொல்ல தைரியம் இல்லைன்னா அவர்களை கண்டிக்கலாம். பெரியவர்கள் சிறியவர்கள் தவறு செய்யும்போது கண்டித்து சொல்ல எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அவர்களை நியாயம் தீர்ப்பது தான் தவறு. மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று பேசக்கூடாது. ஒருவேளை நம்மளால் அவங்கக்கிட்ட நேராக போய் சொல்ல முடியாது, அவங்க பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த குறையை அவங்களுக்கு உணர்த்தும், அவங்கள மாற்றும் என்று ஜெபிக்கலாம். அப்படி தானே அருமையானவர்களே? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருக்க நாம் எச்சரிக்கையாக இருப்போமா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே என்னை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரும் என்று தாவீது ஜெபித்தாரப்பா. ஆண்டவரே, நாங்கள் குறைகள் உள்ளவர்களப்பா, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி எச்சரிக்கையாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. மற்றவர்களிடம் குறைகளை காணும்போது நேரில் சென்று அதை அவர்களுக்கு சாந்தமாய் கண்டித்து உணர்த்தவும் அல்லது உம்முடைய சமூகத்திலே அவர்களுக்காய் ஜெபிக்கவும் கிருபை தாங்க. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதபடி எங்கள் நாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே.
திறமையே இல்லைன்னு சொல்லி உங்கள் நாட்களை கடத்தி நான் உம்மை போல மாறணுமே. ஜெபிக்கிற தாளந்து இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கலாமே. கொடுக்கிற தாளந்து நமக்கு இருக்கிறது. உங்ககிட்ட உள்ளதிலே கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்கள் மாறும்போது உங்களை நிச்சயமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்களாகும்படி அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்கிறேன் என்று சொன்னார். வெறுங்கையாய் பரலோகத்தில் போகக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் தகப்பனே, அந்த ஏழை மகள் தனக்கு சரீர அவயவங்கள் இல்லாவிட்டாலும் இயேசுவின் அன்பை அந்த கிராம மக்கள் முழுவதுக்கும் பாடல் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறாளப்பா. அன்றே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயங்களையும் திறமைகள் உமக்காக பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.